கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். தேவன் மகிழ்ச்சி அடையும்படியாக நம்முடைய ஒவ்வொரு செயல்களும் இருக்க வேண்டும். இந்த வழியிலும் கூட செப்பனியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன்மேல் எம்பிரமாய் களி கூறுவார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் நம்மை நினைக்கின்ற போது சந்தோஷம் அடைகிறவராக, மகிழ்ச்சி அடைகிறவராக இருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்னொரு வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், அதே அதிகாரம் 3:12, உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன், அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாக இருப்பார்கள். ஆம், நம் வாழ்க்கையிலே சிறுமைகள், பலவிதமான சோதனைகள் இருந்தாலும் கூட நாம் நம்பிக்கையாக இருப்போம் என்று சொன்னால் அதை தேவன் பார்க்கின்ற போது சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். வேதத்திலே அப்படியான சிறுமைப்பட்ட ஒவ்வொருவரும் தேவனை நம்பினபடியினாலே அவர்கள் வாழ்க்கையிலே தேவன் வெளிப்பட்டார், அற்புதங்களை செய்தார். அதோடு மாத்திரமல்ல, அவளை கண்டு தேவன் மகிழ்ச்சி சந்தோஷம் அடைந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுபோல இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட ஒடுக்கங்கள், வேதனைகள், நிந்தனைகள் கடந்து வருகின்ற போது நாம் தேவன் பட்சத்தில் நம்பிக்கையாக தேவனை நம்பி நாம் வாழ்கின்ற போது தேவ பார்வையில் அது சந்தோஷமாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த உலகத்தில் நாம் மனிதனுக்கு சந்தோஷத்தை முழுமையை கொடுக்க முடியாது, மகிழ்ச்சியை கொடுக்க முடியாது, யாரும் முழுமையான சந்தோஷத்தை பெற முடியாது. ஆனால் தேவனும் நம்முடைய ஒவ்வொரு செயல்களையும் கண்டு சந்தோஷப்படுகிறவராய், மகிழ்ச்சி அடைவராய் இருக்கிறார். அவர் சந்தோஷப்படும் போது, மகிழ்ச்சி அடையும் போது நம் வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும், நம் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை கண்டு நாம் சோர்ந்து போகாதபடிக்கு நம்புவோம் தேவனை. தேவன் நிச்சயமாய் அற்புதங்களை செய்வார். யோபினுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது எல்லாவற்றையும் இழந்த போது கூட அவர் தெளிவாய் சொல்கிறார், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் என்று நம்பினபடினாலே தேவன் அவருடைய வார்த்தையை தேவன் ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தேவன் கொடுத்ததாய் பார்க்கிறோம். அதுபோல இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே நாம் தேவனுக்கென்று வாழ, நம் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை அதை நினைத்து நாம் சோர்ந்து போகாதபடிக்கு நம்புவோம். கர்த்தர் நம் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். என்னை கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். தேவன் அவர் அன்பின் நிமித்தமாக நம் மீது சந்தோஷம் அடைகிறவராக, மகிழ்ச்சி அடைகிறவராக இந்த வசனத்தில் பார்க்கிறோம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் சிறுமையாக, பிரச்சனையோடு, வேதனையோடு இருந்தாலும் கூட உம்மை நம்புகின்ற அந்த நம்பிக்கை எங்களுக்குள் கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். அந்த நம்பிக்கையின் மூலமாக இருதயமானது மகிழ்ச்சி அடையும், சந்தோஷம் அடையும். அன்பின் நிமித்தமாக எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இந்த வசனத்தின் மூலமாக நாங்கள் பார்த்தபடினால் உமக்கு நன்றி கர்த்தாவே. ஆசீர்வதிப்பீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.